அன்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஆக்ரால இருந்து ஜெய்ப்பூர் போறோம். போற வழியில 2 இடத்துக்கு போறோம். அதுக்கப்புறம் நேரா ஜெய்ப்பூர்ல போய் ஹால்ட். நாளான்னைக்கு 2 நாள் ஜெய்ப்பூர் இல்ல, இன்னைக்கும் நாளைக்கும் நாளான்னைக்கு டெல்லி போயிடுவோம்ல. அப்ப 2 days ஜெய்ப்பூர், அப்புறம் டெல்லி போமா. 2வது நாள் சாப்பிட வந்திருக்கோம். இது ஸ்டஃப் ரொட்டி, சட்னி, கர்டு. இது நேற்று மாதிரியே போகா. இனி இட்லி சாம்பார் இருக்குது. பூஜா குட்டி எக் ஆம்லெட்டும் பாயில்டு எக். நான் இன்னைக்கு எக் வேண்டான்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் முடிஞ்சால் பார்ப்போம். நாங்கள் இப்போது ஃபத்தேப்பூர் சிக்ரி வந்திருக்கோம். பக்கியில் ஏறி போயிட்டுருக்கோம். அங்கே வரைக்கும் கார் விட மாட்டோம். பக்கியில் ஒரு ஆளுக்கு 25 ரூபா டிக்கெட்டு. அங்கே போயிட்டு பார்ப்போம். ஃபத்தேப்பூர் சிக்ரி வந்து கோஸ்ட் ஹவுஸ். கோஸ்ட் ரூமா இருந்து அழிஞ்ச மாதிரி நிறைய இவங்க. சூப்பர் கோட்டை. வாவ், இது ஒரு என்ட்ரன்ஸ். அழகா இருக்குல்ல. ஆனால் எல்லாம் அழிஞ்ச இடம் பாருங்க. இங்கெல்லாம் சூப்பராக இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. கருங்கல் கட்டடம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது சிகப்பு கல் வச்சுட்டு உள்ள கட்டடம், ரெட் ஸ்டோன். இது சைடில் பாருங்க, அழகான ஒரு கோட்டை மாதிரி. எல்லாமே பார்க்குற இடம் பூரா ரெட்டாக தான் இருக்குது. ரெட்டு கல் வச்சுட்டு தான் பாருங்க. இது பழைய பிரிசன் மாதிரி இருக்குது பார்க்க. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இதுதான் ஃபோர்ட்டில் உள்ளே வந்த இடம். நம்ம இப்படி வந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறது இது. இதுக்கு பேர் திவானி ஆம், அப்படின்னா பப்ளிக் கோர்ட். பப்ளிக்லாம் இங்கே வந்து முறையிட்டா ராஜா தீர்த்து வைப்பார். இதுதான் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே இறங்குற இடம். அக்பருக்கு 3 ஒய்ஃப். ஃபஸ்ட் மரியம் கிறிஸ்டியன், செகண்டு டர்க்கிஷ் லேடி, அவங்க முஸ்லீம், அடுத்தது ஜோதா அக்பர், அவங்க வந்து ஹிந்து. இந்த 3 ஒய்ஃப்ஸ் போக 40 அன்அஃபிஷியல் ஒய்ஃப்ஸ் இருந்தாங்க. இவருக்கு ஆம்பளை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு குறை இருந்தது. அதனால் இவர் வேண்டாத தெய்வம் இல்லை. அந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒரு மோஸ்க் இருந்தது. அங்கே சலீம்னு ஒரு சூஃபி இருந்தார். சூஃபின்னா மகான். இவர்கிட்ட வேண்டினதுக்கு தான் ஜஹாங்கீர் பிறந்தார். ஜஹாங்கீர் பிறந்த உடனே சலீம்னு அந்த சூஃபி பேரையே வச்சாங்க. இந்த இடத்துக்கு பேர் திவானி காஸ், அப்படின்னா பார்லிமெண்ட் கூடுற இடம். நடுவில் மேலே ரவுண்டாக இருக்குல்ல, அதில் அக்பர் உட்காந்துருப்பார். இந்த சைடில் வழிகள் இருக்குல்ல, அதில் 9 அமைச்சர்கள் உட்காந்துருப்பாங்க. இது வெளியிலேருந்து பார்த்தா 2 மாடி கட்டடம் மாதிரி இருக்கும். ஆனால் இது சிங்கிள் கட்டடம் தான். இந்த கட்டடத்தில் ஹிந்து, கிறிஸ்டியன், ஜெயின், முஸ்லீம், இப்படி எல்லா ஸ்டைலும் சேர்ந்து இருக்கும். இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு ரூமில் இருந்து பார்த்தா இது வெளியில் பார்க்குற இடம். பில்டிங்கில் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இது என்னன்றதை சொல்கிறேன். இதுக்குள்ள வந்து ஒவ்வொரு இடம் வந்து ஒவ்வொரு கல்ச்சர்ல உள்ள டிசைன்ஸ் ஆகும், ஆர்கிடெக்சர் ஆகும். இந்த இது வந்து ஜெயின் கல்ச்சர்ல உள்ளது. இதுதான் அவங்களோட லாக்கர். சில்வர், கோல்டு எல்லாம் வைக்கிற லாக்கர் ரூமாக இருந்தது இது. நடுவில் இந்த ரூம் இருக்குது. அதை சுற்றி இப்படி இருக்குது. சுற்றி எல்லா பக்கமும் 4 பக்கமும் இருக்குது. அடுத்த பக்கமும் இருக்குது. எல்லா பக்கமும் வந்து ஒவ்வொரு ரூமை சுற்றியும் இதை மாதிரி சந்து மாதிரி விட்டுருக்காங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ். இது ஒரு ரூம். இந்த சில்வரு, கோல்டு எல்லாம் வைக்கிறதுக்குள்ள ரூம். ரூம்ல அந்த ரூம்ல டைமண்ட்ஸ், அந்த ரூம்ல ஜுவல்லரி, அந்த ரூம்ல சில்வர் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. இல்ல லாக்கர் இது அங்கேயும் இருந்தது இல்லை இல்லையா? அதே இதுக்குள்ள கை விட்டு தொடாத, கை விட்டு தான் லாக்கர். இது நல்ல சொல்லாங்க. கை விட்டா சிலப்போ கிடைக்கும். ஒன்றும் கிடைக்காது. பாம்பு கடி, தேள் கடி வேணா கிடைக்கும். அது ஃப்ரீயாக கிடைக்கும். ஜன்னல் மாதிரி இருக்கிறது இந்த ரூமில் 8 இருக்குது பாருங்கள். லாக்கரும் அதே மாதிரி தான். அங்கே நம்ம பார்த்தோம் ஆக்ரா ஃபோர்ட்டில், இதே மாதிரி தான். நான் சொன்னேன்ல, அந்த சூஃபி கிட்ட வேணுனதுக்கப்புறம் தான் ஆம்பளை பையன் பிறந்தான்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்டயே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கோட்டையை கட்டினாங்க. கட்டி இதை தலைநகரமாக மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே தண்ணி தட்டுப்பாடு காரணமாக சில வருடங்கள் கழித்து தலைநகரை திருப்பியும் ஆக்ராவுக்கே மாற்றிக்கிட்டாங்க. ஆனாலும் எல்லா வெள்ளிக்கிழமையும் அக்பர் இந்த மோஸ்க்கு வருவார். இந்த பில்டிங் வந்து ஜஸ்ட்டு காற்று வாங்குறதுக்கு மட்டும் கட்டின இடம். அந்த காலத்தில் எக்ஸசைஸே வேண்டாம், இதுக்குள்ளே இப்படி ஒரு ரவுண்ட் நடந்தாலே போதும், அவ்வளோ இடம் இருக்குது. இது வந்து 4 ஸ்டோரேஜ் பில்டிங். இந்த பில்டிங் ஃபுல்லாக டபுள் ஸ்டோரேஜ். இது
மேலே ஒரு 2 இது தனியாக நிற்கிது டவரு. பாருங்க, இது குட்டையாக இருக்குது. குட்டையாக நிறைய பில்லர் வச்சு இருக்குது. அழகாக இருக்குது. இது வந்து ஒரு காரிடார். குட்டியோட லைஃப்பில் தலை முட்டுன்னு சரித்திரம் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் நடந்திருக்கு. இது பாருங்கள், இது ஒரு குளம். இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த காலத்தில் ஃபேமஸ் சிங்கர்ஸ்லாம் இங்கே வந்து பாடியிருக்காங்க. அப்போது இந்த குளத்தில் தண்ணிக்கு பதிலாக பன்னீர் நிறச்சிருவாங்களாம். இந்த பில்டிங்கில் கீழே வந்து புக் ஸ்டோரேஜுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. புக்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. வந்து ராஜா காலையில் மக்களை பார்க்குறதுக்காக தான் அந்த விண்டோ வச்சுருக்காங்க. பின்ன இதில் சுற்றி ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே உள்ள ராயல் பீப்புள் வெளியில் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்கள நம்மளை மாதிரி ஆளுங்க வெளியிலேருந்து பார்க்க முடியாது. இதில் பன்னீர் நிரப்புறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். பன்னீருக்கு வந்து எதிரொலிக்கிற சக்தி நிறைய இருக்கான். அதனால அந்த காலத்தில் மைக்கெல்லாம் இல்லை, பாட்டு சவுண்டாக கேட்குமா. இதில் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தூண்லேயும் வெளிச்சத்தில் காமிக்கிறேன், குட்டி 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 வேலைப்பாடு. ஒரு இடம் கூட பிளெயின் கிடையாது. அவங்க சொல்கிற மாதிரி இது வந்து நம்ம ஹிந்து டெம்பிள்லாம் பார்ப்போம் இப்படி ஒரு டிசைன். பாஷியன் டிசைனு, ஹிந்து, முஸ்லீம், அப்படி எல்லா கல்ச்சரும், ஜெயினு, எல்லா கல்ச்சரும் சேர்ந்தது தான். எல்லா தூண்லேயும் இப்படி தான் இருக்குது. நான் ஒவ்வொரு தூணாக காமிச்சா பெரிய கஷ்டம் இல்லையா, அதனால தான் ஒரு தூண் வெளிச்சத்தில் இருக்கிறத காமிக்கிறேன். இது அவரோட முஸ்லீம் ஒய்ஃபோட ரூம். இது ஃபுல்லாக பெல்ஜியம் கிளாஸாக இருந்ததாம். அது பிற்காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி வரும்போது அதை பூரா அவங்க உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். இது எல்லாமே டபுள் ஸ்டோரேஜ் பில்டிங், ஆனால் ஷார்ட்டாக இருக்குது. எதுக்குன்னா இங்கே உள்ள ராஜா வந்து நல்ல ஃபுட்டி, உட்காந்து நல்லா சாப்பிடுவார். சாப்பிட்டு குண்டு குண்டுன்னு குட்டையாக இருந்தாராம். அதனால் இது எல்லாமே குட்டையாக தான் இருக்கும். அவருக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ராஜா அப்படி இருந்தால் ராஜா பிள்ளைங்க வளராதா. 2வது உள்ள நுழையிற இடம். இதுக்கு அந்த பக்கம் போனால் இது பெரிய ஒரு ஊரே இருக்குது உள்ள. இதில் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு வைஃபுக்குன்னு கட்டியிருக்காங்க. இது நம்ம பார்க்காதது. செகண்ட் இது வந்து ஜோத்பாய்ஸோட கிச்சன். கிச்சனாக இருந்திருக்கு, இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க. லைட்டாக உள்ள ஒரு ஜன்னல் திறந்துருக்கு, அதில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஜோதாபாய் வந்து வெஜிடேரியன், அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிச்சன். கிச்சனுக்குள்ளே உள்ள பூரா அசிங்கம் பண்ணி வச்சுருக்கு. இந்த சைடு உள்ளுக்குள்ளே வந்து அடுத்தது இந்த இடம். எங்களுக்கு இது முடிச்சுட்டு இன்னும் ஜெய்ப்பூர் போகணும். போகிற வழியில் இன்னொரு இடத்துக்கு போகணும். அதனால் அவசரமாக பார்த்தா தான் முடியும். அடுத்து என்ற தெய்வமே, இப்போ தான் அங்கே பார்த்தோம்ல, நீங்கள் நினைப்பீங்க காமிச்சதையே காமிக்கிறா சாந்தின்னு. இல்லை, இது அதுக்கு அடுத்து வர்றது. இது போய்கிட்டே இருக்குது. இதை சுற்றி பார்க்கறனாலே இனி நம்ம அங்கே விடுவாங்களா? கொடுத்து வச்ச புறான்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். இப்போது இது வந்து புறா தான் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு. வவ்வாலும் புறாவும். உள்ளுக்குள்ளே போக முடியல, ஸ்மெல்லு. ஆனால் வெளியே நீட்டாக இருக்குது. நீட்டாக இருக்கிறதுக்கு இங்கே சுற்றி மரங்கள் அப்படி ஒன்றுமே இல்லை, வெளியே தான் இருக்குது. குப்பை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, அப்படியே தொடச்சி போட்ட மாதிரி இருக்குது. அக்பரோட 4வது மகன் பிறந்த இடமாக்கும் இந்த இடம். ஜஹாங்கீர் இல்ல, ஜஹாங்கீரோட அம்மா வந்து பயங்கர கிருஷ்ண பக்தர். அவங்களுக்குள்ள கோவில். ஓ, இப்போ எல்லாமே எம்டி ஸ்ட்ரக்சர்ஸாக தான் இருக்கு. இது மேலே ஃபுல்லாக நம்ம ஹிந்து கல்ச்சரில் தான் இருக்குது இல்லை. இந்த டூம்லாம் பாரு அப்படி தான் இருக்கும். நம்ம 3வதா 4வதா நம்ம பார்த்தோம்ல, அதை விட்டு வெளியில் வந்தால் இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஊர். இதோட முடியும்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. பார்ப்போங்க, பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். இதுக்குள்ளே தான் நான் சொன்ன அந்த மோஸ்க் இருக்குது. இந்த மோஸ்கில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் அவருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. இந்த மோஸ்க்கு பேர் தான் ஃபத்தேப்பூர். சிக்ரிங்கிறது மொத்தம் அந்த பேலஸு, கோட்டை எல்லாம் சேர்ந்தது. அதனால தான் ஃபத்தேப்பூர் சிக்ரி. புலந்த் தர்வாசா. புலந்த் தர்வாசானா, புலன்னா பெருசு, தர்வாசானா கேட்டு. உலகத்திலேயே பெரிய கேட்டு இது. பக்கத்தில் போய் பார்ப்போம்.
இதுதான் இந்த பக்கத்தில் இருந்து பார்க்குறோம் நம்ம. பெரிய வேர்ல்டு பெரிய கேட்டுன்னு சொன்னேன்ல அது. இதுக்குள்ளே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. 40 கிலோமீட்டர்ஸ். ஆக்ராக்கு போயிடலாம். இதுதான் அந்த அண்டர் கிரவுண்ட் போகிற வழி. இப்போ அடைச்சி வச்சுருக்காங்க. This is the natural AC. Okay. Behind the water lake is the air pump, the cold. You can see. ஏர் வருது இல்லை, ஏசியிலேருந்து வர்ற மாதிரி வருது. அன்னைக்கே இப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஆமாம். இதுலேயும் உள்ள ஃபுல்லாக கல்லறைகள் நிறைய இருக்குது. இதுதான் அந்த பெரிய வாசல். நம்ம எல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் பகியில் போகிறோம். நான் போட்டிருக்க மாலை பாருங்க, இங்கே வாங்க. இப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.